இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கக்கூடாது என்னும் முடிவு தொண்டர்களின் விருப்பத்தின் அடிப்படையிலேயே எடுக்கப்பட்டது என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அதாவது அவங்க ஒரு கட்சியினுடைய கருத்தை அவங்க சொல்றாங்க. ஆனா எங்க கட்சியினுடைய கருத்து வந்து தொண்டர்கள், பொதுமக்கள் அவர்கள் வந்து ஒரு விரும்பாத ஒரு கூட்டணி என்பது பாஜக வந்து கூட்டணியில் இருக்கக்கூடாது என்பது. திரு அண்ணாமலை வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து எங்களுடைய முன்னோடிகள் வந்து விமர்சனம் செய்யும் போது அது குறித்து வந்து எந்தவித ஒரு கண்டனம் வந்து கடுமையான கண்டனம் வந்து நாங்கள் தெரிவித்த நிலையில பாரதிய ஜனதா மேலிடம் பொறுத்தவரை வந்து அது குறித்து எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காத ஒரு நிலையிலும், அது மட்டும் இல்லாமல் அது ஊக்கப்படுத்துகின்ற விதமாகத்தான் வந்து ஒவ்வொரு தொண்டர்களும் வந்து அதே போன்று பொதுமக்களும் உணர்ந்திருக்கிற நிலையில இனிமேலும் வந்து இந்த கூட்டணியில நம்ம வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே வந்து கூட்டணி வந்து தேவையில்லை என்ற அடிப்படையில வந்து ஒட்டுமொத்தமா வந்து தொண்டர்கள், பொதுமக்களுடைய இந்த விருப்பத்திற்கு ஏற்பதா வந்து இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் வந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.